வணக்கம் தமிழக மக்களே! இன்னைக்கு நம்ம எந்த டாபிக் பத்தி பார்க்க போறோம்னா, த எஸ்கேப் ரூட் ஆஃப் நேதாஜி. நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் ஒரு ஃப்ரீடம் ஃபைட்டர்ன்னு உங்க எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். அதுக்கு முன்னாடி நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் இந்தியன் நேஷனல் காங்கிரஸ்ல இருந்திருக்காரு. இந்தியன் நேஷனல் காங்கிரஸ்னா என்னன்னா, ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டி. இந்த பொலிட்டிக்கல் பார்ட்டில யார் யாரெல்லாம் இருந்தாங்கன்னா, காந்திஜி, நேரு, ஓ நம்ம தமிழக தலைவர் காமராசர், இது போன்ற பல பெரிய தலைவர்கள் எல்லாருமே அந்த பொலிட்டிக்கல் பார்ட்டில ஆம், இருந்திருக்காங்க. இந்த பொலிட்டிக்கல் பார்ட்டி மெயினா எந்த ஐடியாலஜிய ஃபாலோ பண்ணாங்கன்னா, அகிம்சைய ஃபாலோ பண்ணாங்க. இந்த ஐடியாலஜிய கொண்டு வந்தது யாருன்னா, காந்திஜி இவங்க எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். இந்த இந்த விஷயத்துக்காக அ நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் ஆல்ரெடி காங்கிரஸ்ல இருந்திருக்காரு. அது மட்டும் கிடையாது. நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் 1938ல இருந்து 1939 வரைக்கும் இந்தியன் நேஷனல் காங்கிரஸோட பிரசிடென்ட்டாவும் இருந்திருக்காரு. பிரசிடென்ட்டா இருந்து நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் அதுக்கப்புறம் ஒரு முடிவு பண்றாரு. இந்தியன் நேஷனல் காங்கிரஸ்ல இருக்கக்கூடாதுன்ட்டு. ஏன்னா, அகிம்சை வழியில சுதந்திரம் பெற முடியாதுன்ற ஒரு காரணத்துக்காக நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் இந்தியன் நேஷனல் காங்கிரஸ்லேருந்து வெளிவராரு. அதுக்கப்புறம் அவர் சொன்ன ஒரு மிகப்பெரிய கோட் தான் அப்போ இருந்த எல்லாருக்கும் ஒரு பெரிய சலசலப்பை ஏற்படுத்துச்சு. அது என்னன்னா, "கிவ் மீ யுவர் பிளட், ஐ கிவ் யூ யுவர் ஃப்ரீடம்" அப்படின்னு சொல்லிட்டு அப்போ இருந்த இந்தியன் யங்ஸ்டர்ஸ்க்கு எல்லாருக்கும் நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் ஒரு இன்ஸ்பிரேஷனா இருந்தாரு. த எஸ்கேப் ரூட் ஆஃப் நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ். நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் 1941ல ஹவுஸ் அரெஸ்ட் பண்றாங்க. எதுக்காக நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் 1941ல ஹவுஸ் அரெஸ்ட் பண்றாங்கன்னா, இவர் இந்தியன் நேஷனல் ஆர்மி அதாவது ஐஎன்ஏ இத ஸ்டார்ட் பண்றதுக்காக மிக தீவிரமா வேலை செய்றாரு. உங்களுக்கே முதல்லயே சொன்னேன். கிவ் மீ அ பிளட், ஐ கிவ் அ ஃப்ரீடம் சொல்லிட்டு இந்தியன் யங்ஸ்டர்ஸ் ஃபுல்லாத்தையும் ஆ நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் அழைப்பு விடுறாரு. அவரோட ஆர்மில ஜாயின் பண்றதுக்காக. அதுக்கு முன்னாடி இவரு பல பொலிட்டிக்கல் சப்போர்ட்டோட இந்த ஆர்மிய ஸ்டார்ட் பண்ணணும்னு நினைக்கிறாரு. அதாவது உலக வல்லாதிக்கங்கள் எல்லாமே அப்போது வேர்ல்டு வார் 2ல சண்டை போட்டுட்டு இருந்த காலகட்டத்தில நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் பிரிட்டிஷ அடிக்கணும்னா அவருக்கு பவர்ஃபுல் அலையன்ஸ் தேவைப்பட்டது. அந்த பவர்ஃபுல் அலையன்ஸ் யார் யாருன்னா ஜெர்மனி, ஜப்பான். ஸோ நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் இதெல்லாம் பண்றத பார்த்த பிரிட்டிஷ் அரசாங்கம் நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ கொல்கத்தால அவரோட வீட்ல அ சிறை பிடிச்சு வைக்கிறாங்க. அதாவது ஹவுஸ் அரெஸ்ட் பண்றாங்க. ஹவுஸ் அரெஸ்ட் பண்ண நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் அவரால எங்கேயுமே வெளில போக முடியாது. அந்த சூழ்நிலையில நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் ஒரு திட்டம் போறாரு. இங்கிருந்து எப்படியாச்சும் வெளில போணும். வெளில போயிட்டு அங்கிருந்து ஹிட்லர பார்க்க போணும்னு சொல்லிட்டு ஒரு மிகப்பெரிய திட்டத்த நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் ஒரு பிளான அவரோட வீட்ல இருந்தே பண்றாரு. இது பிரிட்டிஷ் அரசாங்கத்துக்கு தெரியாது. அவர முழு சர்வைலன்ஸ்ல அவரோட வீட்லயே பிரிட்டிஷ் அரசாங்கம் பல பேர வச்சு அவர கண்காணிச்சுட்டு வந்தாங்க. சப்போஸ் த எஸ்கேப் ரூட்ட செயல்படுத்த ஆரம்பிக்கிறாரு. இந்த எஸ்கேப் ரூட் எதுக்காகன்னா, இந்தியன் நேஷனல் ஆர்மிய உருவாக்கணுன்ற ஒரே ஒரு காரணத்துக்காக நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் அவரோட வீட்ல 1941ல ஹவுஸ் அரெஸ்ட் செய்யப்படுறாரு. அவரோட வீட்ல இருந்த நேதாஜி எப்படியாச்சும் வெளில போணும் அப்படின்ற ஒரு ரீசனுக்காக நேதாஜி ஒரு நீண்ட கால திட்டத்த ஒண்ணு கையில எடுக்குறாரு. அதுதான் என்னன்னா, அவரு அவரு வீட்ட விட்டு வெளில போயிட்டு, ஆ ஜெர்மனியோட அலையன்ஸையும், ஜப்பானோட அலையன்ஸையும் சேர்த்துக்கிட்டு இந்தியன் நேஷனல் ஆர்மிய ஸ்ட்ராங் பண்ணி, ஆ இந்தியா மேல போர் தொடுக்கணுன்ற ஒரு காரணத்துக்காக நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் இந்த வேலையில ஈடுபட்டாரு. இது மட்டும் கிடையாது. நேதாஜி ஆதரவாளர்களோட அவரோட பக்கத்து வீட்டுக்காரங்கள எல்லாரையும் கூட்டு சேர்த்துக்கிட்டு நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் அவரோட வீட்ட விட்டு வெளியேறணும்னு முடிவு பண்றாரு. 1941 ஜான்வரி 16. இந்த காலகட்டத்தில நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் என்னெல்லாம் பண்றாருன்னா, அவரோட தாடிய வளர்த்துக்கிறாரு. அப்புறம் ஒரு பக்கா நார்த் இந்தியன் முஸ்லீம் மாரி இருக்கணுன்றதுக்காக அவரோட தோற்றத்த மாத்திக்கிறாரு. இதெல்லாம் வந்து அவர் ட்ரெயின் ஆயிட்டு இருக்காரு. எதுக்காகன்னா, அவர் வீட்ட விட்டு வெளில போணுன்றதுக்காக. இதே டைம்ல நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் அவர்கள் போஸ் நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் அவர் வீட்ட விட்டு வெளில போக ஜான்வரி 16, 1941ல முடிவு பண்றாரு. அந்த நைட் அப்போ நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் அவர் வீட்ட விட்டு வெளில போக, அ முகமது ஜைதீன் அப்படின்ற ஒரு இன்சூரன்ஸ் ஏஜென்ட்ட கூட்ட கூட்ட சேர்த்துக்கிறாரு நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ். அந்த இன்சூரன்ஸ் ஏஜென்ட் வந்து ஒரு டெஃப். எதுக்காகன்னா, அவரோட கான்வர்சேஷன தவிர்க்கணுன்றதுக்காக அவரு டெஃப் கூட கூட்டு சேர்த்துக்கிட்டு, பிரிட்டிஷ் ஆர்மிக்கு அ சந்தேகமே வரக்கூடாதுன்றதுக்காக ஒரு முஸ்லீம் அட்டையர்ல நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் அவர் வீட்ட விட்டு வெளியேறாரு. அது அவருக்கு யார் ஹெல்ப் பண்றான்னா, அவர் பக்கத்து வீட்டுக்காரரான சீசர் போஸ். அவரு தான் நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ கார்லருந்து அங்கருந்து கொல்கத்தா ரயில்வே ஸ்டேஷனுக்கு கூப்ட்டு போறாரு. கொல்கத்தா ரயில்வே ஸ்டேஷன் கூப்ட்டு போன அவரு, அ அங்கருந்து ட்ரெயின்ல நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் கோவம் போறாரு. நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் இந்தியா, ஆப்கானிஸ்தான் பார்டர கிராஸ் பண்ண
ஒரு அண்டர் கவர் ஏஜென்ட் தான் நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ்க்கு ஹெல்ப் பண்றாரு. நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் அங்கிருந்து அண்டர் கவர் ஏஜென்ட் மூலியமா இந்தியா ஆப்கானிஸ்தான் பார்டரை கிராஸ் பண்ணி நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் அங்கிருந்து நடந்தே கொஞ்ச தூரம் போறாரு. நடந்து மட்டும் இல்ல, லோக்கல் சப்போர்ட்டோட கொஞ்ச தூரம் கார்ல, கொஞ்ச தூரம் பைக்ல அப்படின்னு கொஞ்சம் கொஞ்சமா நடந்து போயிட்டு பல டெரைன்ஸ், அதாவது பள்ளத்தாக்குகளை தாண்டி நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் அந்த இடத்தை விட்டு கொஞ்சம் கொஞ்சமா காபூலுக்கு போறாரு. இதெல்லாம் எதுக்காக நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் பண்றாருன்னா, இந்தியா சுதந்திரம் அடையணும். அதுக்காக ஜெர்மனில இருக்க ஹிட்லர், அப்போது இருந்த ஹிட்லரை மீட் பண்ணணுன்றதுக்காக நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் கிளம்புறாரு. காபூல் இருந்து தப்பிச்சு மாஸ்கோ, சென்ட்ரல் ஏசியால இருந்து மாஸ்கோ ரீச் ஆகி மாஸ்கோல இருந்து பெர்லின் ஜெர்மனியை ரீச் ஆகுறாரு. ஹிட்லரை அங்க போயிட்டு மீட் பண்றாரு. அதுவும் உங்களுக்கே தெரியும், ஹிட்லரோட தோள் மேல கை வச்ச ஒரே முதல் ஆள் நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் மட்டும்தான். இவங்களோட அலையன்ஸை சேர்த்துக்கிட்டு இந்தியாவுக்கு எப்படியாச்சும் சுதந்திரம் வாங்கி தரணும். அதுவும் வேர்ல்டு வார் டைம்ல, வேர்ல்டு வார் டைம் வேர்ல்டு வார் 2 நடந்துட்டு இருக்கு. உலகம் ஃபுல்லா சண்டை போட்டுட்டு இருக்காங்க. இந்தியா பிரிட்டிஷ் காலனி கீழே இருக்கு. இந்தியா எப்படியாச்சும் சுதந்திரம் அடையணும்னு நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் விரும்பினதுனால, அதுவும் உங்களுக்கே தெரியும், பிரிட்டிஷ் வந்து ரொம்ப பவர்ஃபுல்லா இருந்தாங்க அந்த டைம்ல. உலகம் ஃபுல்லா இருக்க பல நாடுகள்ல பிரிட்டிஷ் கண்ட்ரோல்ல இருந்தது. அதுவும் பிரிட்டிஷோட ஸ்பைஸ் வந்து எங்க பார்த்தாலும் இருந்தாங்க. இவங்க எல்லார் கண்லயும் மண்ணை தூவிட்டு நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் கொல்கத்தால இருந்து கிளம்பி ஆப்கானிஸ்தான் வழியா கடந்து இந்தியா ஆப்கானிஸ்தான் பார்டரை கடந்து ஆப்கானிஸ்தான்ல இருந்து மாஸ்கோவுக்கு போய் மாஸ்கோவில இருந்து பெர்லினை ரீச் பண்ணி ஹிட்லர் தோள் மேல கை போடுற அளவுக்கு நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் வந்திருக்காருன்னா, அதுவும் வேர்ல்டு வார் 2 உலகம் முழுக்க நடந்துட்டு இருக்கு. இதெல்லாம் நடந்துட்டு இருக்கும்போது நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் இது எல்லாமே பண்ற அளவுக்கு ஒரு சக்தி வாய்ந்த மனுஷனா இருந்திருக்காரு. அது மட்டும் கிடையாது, இந்தியாவுக்கு சுதந்திரம் வாங்கி தரணுன்ற ஒரு வெறி நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் மனசுக்குள்ள ரொம்ப நாளா இருந்துச்சு. இதுக்காக நேதாஜி சந்திர போஸ் அவரோட உயிரையும் இழக்க தயாரா இருந்தாரு இந்தியாவுக்காக. அது மட்டும் கிடையாது, அங்கிருந்து ஹிட்லரை மீட் பண்ணாரு. ஹிட்லரை மீட் பண்ணி நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் திரும்பவும் வந்து சென்ட்ரல் ஏசியா மூலியமா ஜப்பான் வராரு. ஜப்பான் வந்து எதுக்காகனா, இந்தியாவோட அலைன்ஸை வலுப்படுத்தணுன்றதுக்காக. அதுக்கப்புறம் நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் 1943ல இந்தியன் நேஷனல் ஆர்மியை ஸ்டார்ட் பண்ணாரு. உங்களுக்கே த எஸ்கேப் ரூட் ஆஃப் நேதாஜி ஏன் ஒரு த்ரில்லாவும் ரொம்ப பயமாவும் இருந்துச்சுன்னா, நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் 1943ல இந்தியன் நேஷனல் ஆர்மி ஆரம்பிக்கணுன்றதுக்காக 1941ல அவரோட வீட்ல இருந்து எஸ்கேப் ஆகி போறாரு. இந்த எஸ்கேப் ரூட் தான் இந்த உலகத்திலேயே மிகப்பெரிய த்ரில்லிங்கான ஒரு விஷயம். இந்தியாவுக்கு ஏன் நேதாஜியால சுதந்திரம் வாங்கி தர முடியல, இதை எல்லாத்தையும் நம்ம பார்ட் 2 வீடியோல பார்ப்போம். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. நன்றி, வணக்கம். லைக் அண்ட் கமெண்ட்ஸை மறக்காம தட்டி விட்டுருங்க. நன்றி, வணக்கம் மக்களே. மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.